இன்றைக்கு நம்ம இந்த மரித்தவர் எங்கே மரித்தவர் எங்கே அந்த தலைப்புல இரண்டாவது பகுதியை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஜூம் வழியா இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் சத்தியத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆஹ் இந்த சத்தியங்களை நீங்க திருப்பி திருப்பி படிக்கும்போது சில நேரங்களில் கேள்வி வரலாம். நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம அப்படியே நம்ம படிக்கிறோம்ல, ஒருவேளை இந்த கிளாஸ்ல புரியாது, அடுத்த கிளாஸ்ல புரிஞ்சிடும், அடுத்த கிளாஸ்ல புரியாது, அதுக்கு அடுத்த கிளாஸ்ல புரிஞ்சிடும். அப்படி இந்த 10 கிளாஸ் 11 கிளாஸ் முழுசா படிக்கும் பொழுது உங்களுக்கு முழுசா அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால நீங்க பொறுமையோடு காத்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன். அந்த 10 கிளாஸ்க்கு அப்புறமும் கேள்வி இருக்குதுன்னா நீங்க அதுக்கப்புறம் நிச்சயமா கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். சரிங்களா? ஆனா நீங்க ஜெபத்தோடி ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாம நீங்க தயவு செய்து நீங்க கேட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். திடீர்னு இடையில புகுந்து நீங்க இப்ப 3வது கிளாஸ் 4வது கிளாஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பல கேள்விகள் வரதான் செய்யும். சரிங்களா? நான் அதனாலதான் ஒண்ணு ஒண்ணா மெது மெதுவா நான் போறேன். சரிங்களா? சரி. இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம் அப்படின்னா, ஆத்மா என்றால் என்ன? வேதாகமத்தின் பிரகாரத்துல, வேதத்தின் பிரகாரம் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆத்மா என்றால் என்ன, அதை குறித்து தான் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், ஆராய்ந்து படிக்க போறோம். இன்றைக்கு மக்கள் மத்தியில, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில, இல்ல வெளியில இருக்கிற மக்கள் மத்தியிலையும் இன்னைக்கு பல கருத்துக்கள் இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க ஆத்துமானா? உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். ஆத்துமானா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்துமா இந்த வார்த்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க? ஆத்துமானா என்ன? என்ன கஷ்டமா? உயிர். ஒரு சில பேர் உயிர் நினைச்சுவாங்க, நம்புவாங்க. வேற? வெரி குட். சரீரம் இல்லாததுதான் ஆத்மா அப்படின்னு ஒரு சில பேர் நம்புறாங்க. வேற என்ன சொல்வீங்க? ஆத்மா. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆவி என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சரிங்களா? வேற ஏதாவது? ஆத்மானா என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பாப்பா சொன்ன மாதிரி உருவம் இல்லாதது அப்படின்னு நினைப்பாங்க. ஆஹ் ஒரு செப்பரேட் என்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஜீவன், உயிர், அது ஒரு செப்பரேட்டா ஒரு கருப்பொருள் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி ஆத்மாவும் ஒரு கருப்பொருள். அது ஒரு தனி உறுப்பு, ஒரு செப்பரேட் பார்ட்டிக்கிள். அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. ஆனா நம்ம கருத்தெல்லாம் இருக்கட்டும். நம்ம வேதாகமத்தின்படி ஆத்மானா என்ன என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆத்மா வந்து அழியவே அழியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆத்மா வந்து அழியவே அழியாது, நம்ம சாகும்போது இந்த ஆத்மா வந்து பிரியுது. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. சரி. ஆனா பைபிள் படி இந்த ஆத்மானா என்னன்னு சொல்லி ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பல வசனங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நானே இன்னைக்கெல்லாம் உட்காந்து இந்த ஆத்மா என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது திருப்பி படிக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? உட்காந்து ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் ஆதி ஆகமத்துல வெளிப்படுத்தல் வரைக்கும் வருது, சோல்ஸ் அப்படி பார்த்தா 800 டைம்ஸ் வந்திருக்குது. சரிங்களா? அதை ஒண்ணு ஒண்ணா உட்கார்ந்து நம்ம பார்க்கணும்னா நேரமாகும். ஆனா சுருக்கமா உங்களுக்கு எனக்கும் புரியுற மாதிரி எளிமையா பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஜெபம் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நேரத்துல கூட நாங்க உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்க கிட்ட எப்பவுமே பேசுறதுக்கு ஆசைப்படுற தெய்வம். அப்பா, நாங்க இந்த சத்தியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆத்துமா என்றால் என்ன, இதை எங்களுக்கு புரிய வைங்க. உங்க பரிசுத்த ஆவியானவரால, உங்க கிருபையினால எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த தடைகள் வராதபடி அப்பா நீங்க எங்களுக்கு பலனை தாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக.
என் சொந்த ஞானத்துல நான் இங்க வரலப்பா, அதுல ஒண்ணுமே இல்லை, உங்க ஞானம் மட்டும்தான் எங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும். நாங்க வேதாமத்துல நீங்க என்ன உங்க இருதயத்தை கொட்டியிருக்கீங்களோ அந்த சத்தியத்தை நாங்க புரிஞ்சுக்கணும். என்னை வெறுமையாக்குங்க, என்னை உம்முடைய கரத்தை, உம்முடைய செட்டையினாலே, உம்முடைய நிழலாலே மூடி, உம்முடைய பரிசுத்தாவினவர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, ஆத்மானா என்ன அப்படின்னு நம்ம படிக்க போறோம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் ஒன்னு, ஆதியாகமம் புஸ்தகத்துல நீங்க போங்களேன். ஆதியாகமம் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் நீங்க போங்க. 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துக்கு போங்க. ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இங்கதான் இந்த ஆத்மா என்ற வார்த்தை ஆண்டவர் இங்க முதல்ல இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அதாவது தமிழ் வேதாகமத்துல. சரி, படிக்கிறீங்களா? படிங்க. சரி. மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். சரி, இந்த வசனத்தை நல்லா நீங்க பார்க்கணும். இந்த வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனம் புரிஞ்சாலே நமக்கு இந்த பாடத்துல 90% புரிஞ்ச மாதிரி. சரிங்களா? இப்ப ஆண்டவர் மனுஷனை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு தெய்வன் தீர்மானிக்கிறாங்க. எப்படி உண்டாக்குறாங்கன்னு பாருங்க. காடு, சரிங்களா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? அப்ப மனுஷனை உண்டாக்கும் போது காடு முதலாவது என்ன செய்யறாங்க? வசனம் சொல்லுது மண்ணினாலே உருவாக்கி அப்படின்னு வருது. அப்படித்தானங்க? மண்ணினாலே உருவாக்கி அப்படின்னு வருது. அப்படின்னா இந்த மண்ணினால ஆண்டவர் என்ன உண்டாக்குனாரு? என்ன உண்டாக்குனாரு? சரி, மனுஷனா எதை உண்டாக்குனாரு அப்படின்னு கேட்க வரேன் நான். மண்ணினால மனுஷன் தான் உண்டாக்குனார். சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சரிங்களா? இந்த வசனத்துல மண்ணுனால என்ன உருவாக்குறேன்னு சொல்றாரு. நீங்களே சொல்லுங்க. நீ மண்ணா இருக்கிறாய்ன்னு சொல்றாருங்க. யாரை பார்த்து? மனுஷனை பார்த்து. இப்ப மனுஷன் என்ன இருக்குது? மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிறார். நீ மண்ணா இருக்கிற, மண்ணுக்கு திரும்புவோங்கிறாரு. எதை சொல்றாரு? கிடைச்சிருச்சுங்களா? சரீரத்தை சொல்றாரு. அப்ப ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கின்னு வருதுல்ல, அப்படின்னா எது? சரீரம். சரிங்களா? அப்ப மண்ணினால ஆண்டவர் எதை உருவாக்குனாங்க? சரீரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? உண்டாக்குனாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்தது இப்ப உருவாக்கிட்டு ஆதியாகமம் 2:7 சரிங்களா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். 2வது, மண்ணினால சரீரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. உண்டு பண்ண பிறகு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இருக்குங்களா? சுவாசம் என்னது? இந்த வசனத்துல சுவாசம்னா சுவாசம் காற்றுனா எந்த காற்று நினைக்கிறீங்க? இப்ப நம்ம சுவாசிக்கிறோம், இந்த காற்றா? ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த காற்று அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து இந்த காற்றுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். இந்த காற்று உள்ள போகுமா போகாதா? அவர் சொல்றது புரியுதுங்களா? செத்து போன ஒரு மனுஷனை வெளியில நம்ம படுக்க போட்டு இந்த காற்று உள்ள போகட்டும், உயிர் வந்துருமா? உயிர் வராது. அப்ப அந்த காற்று கிடையாது. சரிங்களா? அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். அப்ப அட்மாஸ்பரிக் ஏர் கிடையாது, அங்க ஜீவ சுவாசம்.
அப்ப ஆண்டவருடைய சுவாசம், காடுடைய அங்க ஒரு லைஃப். சுவாசம் என்று சொன்னா ஜீவன் சொல்லலாம், பிராணன் சொல்லலாம், உயிர் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாமா? வேற இடத்துல எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த சுவாசத்துக்கு என்ற வார்த்தை? வேற இடத்துல எங்கெல்லாம் பயன்படுத்தி, யோபு புஸ்தகம் போங்க. யோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் போங்க. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், மன்னிச்சிருக்க, 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? அவன் பிராணனை மாத்திரம் நீ என்ன செய்யணும்? தப்ப விடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானுங்க? அப்ப இந்த வசனத்துல பிராணன், இங்கிலீஷ்ல என்ன வருது? அந்த பிரான் என்ற வார்த்தைக்கு என்ன வருது? லைஃப். என்னமா வருது? லைஃப் தானே? சேவ் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க பிராணன் என்ற வார்த்தை வருது. ஆதியாகமத்துல சொல்லும் பொழுது ஜீவ சுவாசம். புரிஞ்சு கொள்ள முடியுதுங்களாப்பா? அங்க பிராணன் என்ற வார்த்தை வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம பார்க்க முடியும். ஒரு வசனம் நீங்க படிச்சிருக்கீங்களா? அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்பி வந்தது அப்படின்னு ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? சிம்சோனா சொல்லப்பட்டிருக்கா? சரி, அப்போஸ்தலர் 20:10 பாருங்க. 20:10 அங்க இந்த சுவாசத்துக்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாங்க பாருங்க. 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சரி, இங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? உயிர் என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்களா? உங்களுக்கு புரியுதுங்களாமா? அங்க ஜீவ சுவாசம், இன்னொரு இடத்துல பிராணன், இன்னொரு இடத்துல என்னது? உயிர் என்ற வார்த்தை அங்க என்ன செய்றாங்க? அங்க பயன்படுத்துறத நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இந்த உயிர் திரும்பி வந்தது அப்படின்னு அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு விதவை வந்து எலிசாவுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்களே, இந்த கதை தெரியுமா? என்னமா? சாரிபாத் விதவை இல்ல, அவங்க வந்து உணவு கொடுப்பாங்க, வீடெல்லாம் மேல கட்டி அவங்கள தங்குறதுக்கு கொடுப்பாங்க. அவங்க பையன் குழந்தை இல்லாம இருப்பாங்க, குழந்தை கிடைக்கும், அப்புறம் அந்த குழந்தை இறந்து போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதை? எந்த அதிகாரம்? சரி, அந்த வசனம் இருக்கட்டும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. சரி, ஆனா அர்த்தம் புரிஞ்சிருச்சா? அர்த்தத்தை புரிஞ்சுக்க. ஜீவ சுவாசம் அப்படிதானே? ஜீவ சுவாசம்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்னது? அப்புறம் என்ன படிச்சோம்? பிராணன் என்ற வார்த்தை வருது. அப்புறம் என்ன வார்த்தை? உயிர் என்ற வார்த்தை என்ன செய்யுது அங்க வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம பாக்குறோம். சரி, ஃபர்ஸ்ட் கிங்ஸ்ல, சரி, செகண்ட் கிங்ஸ் ஃபர்ஸ்ட். ஆமா, இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் அந்த ஸ்டோரி. ஆனா அந்த கதை எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 17 இருக்கு. நான் அதை திருப்பி உங்களை வாசிக்க வருவேன், கொண்டு வரேன் நான். ஃபர்ஸ்ட் கிங்ஸ்ல 17, சரிங்களா? அங்க இருக்குது. 17 நம்ம 22 இருந்து நம்ம படிப்போம். நம்ம பின்னாடி இந்த வசனத்துக்கு வருவோம். பின்னாடி இந்த வசனத்துக்கு வரேன். சரி, இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த பூமியின் மண்ணை எடுத்து எதை உருவாக்குறாங்க? ஆண்டவர் சரீரத்தை உண்டு பண்றாங்க. அப்புறம் சுவாசம், சுவாசம் அது என்னது? ஜீவ சுவாசம். அது வந்து காற்று கிடையாது. ஏன் காற்று கிடையாது? ஒருவேளை அது காற்று அப்படின்னா செத்த மனுஷங்கெல்லாம் அதை சுவாசிச்சா என்ன ஆகணும்? உயிர் வரும். நம்ம உயிர் வருதா? இல்ல, சரிங்களா? அப்ப அந்த காற்று ஆண்டவர் ஊதல.
இது தேவனுடைய லைஃப், காடுடைய ஜீவன், அவருடைய ஜீவன், அவருடைய உயிர், அவருடைய பிராணன் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? சரி, அப்ப இப்ப ஊதுன உடனே என்ன ஆறாம்? ஆதியாகமம் 2:7 படிங்க. இப்ப படிங்க. அந்த வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இப்ப படிங்க. மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். இருக்குங்களா? இருக்குங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்ப அப்ப ஜீவாத்மானா என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டெபினிஷனை புரிஞ்சுக்காட்டா கஷ்டமாயிரும். ஜீவ ஆத்மானா என்ன? ஆத்மானா என்ன? இந்த வசனம் எப்படி சொல்லுது? ஜீவாத்மான்னு சொல்லுது. அப்படின்னா சரீரமும், அதாவது மண்ணும் சுவாசம். மண்ணுனா எது? மண்ணுனால எதை உருவாக்குனாரு? சரீரத்தை. அந்த ஜீவ சுவாசத்தினால உயிர் வந்துச்சு. அப்ப அந்த சரீரமும் உயிரும் ரெண்டு இணையும் போது ஒரு காரியம் நடக்குது. அதுதான் என்னது? ஜீவ ஆத்மா. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? புரிஞ்சுக்கல? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். இவன் ஏற்கனவே ஆத்மாவா இருந்தானா, இல்ல ரெண்டு இணையும் போது ஆத்மா ஆச்சா? முடிஞ்சு போச்சு. அப்ப சரீரமும் ஜீவ சுவாசமும் இருக்கணும். ரெண்டும் இருந்தாதான் அவன் யாரு? ஜீவ ஆத்மா. இல்லாட்டா அவன் யாரு கிடையாது? ஜீவ ஆத்மா கிடையாது. இந்த வசனத்துல யாரு ஜீவாத்மா? இந்த வசனத்துல உயிருள்ள ஆதாம். அப்படி சொல்லணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஜீவ ஆத்மான்னு சொல்லுது. லிவிங் சோல். உங்களுக்கு புரியுதா இல்லையா? செத்தவன் கிடையாது. என்னப்பா? அப்ப ஒரு சரீரமும் அந்த சுவாசமும் இணைஞ்சு ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவன் யாரு? அவன் தான் ஜீவ ஆத்மா. பாருங்களேன், அந்த 8வது வசனத்துல இப்ப அந்த ஜீவாத்மா யாரு அப்படின்னு 7வது வசனத்திலேயே சொல்லிட்டாரு. மனுஷன் ஜீவாத்மா ஆனான் அப்படின்னு இருக்குதுங்களா? அப்ப ஜீவாத்மா யாரு இந்த வசனத்துல? மனுஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஜீவாத்மான யாரு? உயிருள்ள மனுஷன். அப்படிதான் சொல்லுது. அந்த 8வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அந்த ஜீவாத்மா யாரு? அந்த மனுஷனை கொண்டு போயிட்டு அங்க ஏதேன்ல கொண்டு என்ன செய்யறாரு? ஆண்டவர் வைக்கிறாரு. அப்ப ஜீவாத்மானா யாரு? உயிருள்ள மனுஷன். சரீரமும் சுவாசமும் காணப்படக்கூடிய. இப்ப சரீரம் மாத்திரம் இல்ல, சுவாசம் மாத்திரம் இருக்குது. அவன் ஜீவாத்மாவா? இல்ல. சரிங்களா? இப்ப சுவாசம் மாத்திரம் இருக்கு, சரீரம் இல்ல. அவன் ஜீவாத்மாவா? அவன் கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கொஞ்சமாவது அர்த்தம் கிடைச்சிச்சா? இப்ப நம்ம ரொம்ப வசனம் பார்க்க போறோம். முதல்ல இந்த டெபினிஷனை புரிஞ்சுக்குவோம். அப்ப யார் ஆத்மான்னு கேட்டா அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இந்த வசனத்தை காமிச்சிட்டு சரீரமும் ஜீவ சுவாசத்தை உடையவன் தான் யாரு? ஜீவாத்மா. வெறும் சரீரம் மாத்திரம் இருக்குன்னா அவன் ஜீவாத்மா கிடையாது. வெறும் ஜீவ சுவாசம் மாத்திரம் இருக்குன்னா அவன் என்ன கிடையாது? ஜீவாத்மா கிடையாது. ரெண்டும் இணைஞ்சு காணப்படக்கூடியவங்க தான் யாரு? ஜீவ ஆத்மா. புரிஞ்சு முடியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்கு அநேக வசனத்தை நானே காமிக்க போறேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுக்கங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன படிச்சோம்? யார் ஜீவாத்மான்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யார் ஜீவாத்மா? மனுஷன் ஜீவாத்மா ஆனான் அப்படின்னு இருக்கு. இப்ப யாரு? சரீரமும் ஜீவ சுவாசமும் உடையவன் தான் யாரு? ஜீவ. என்னப்பா கிடைச்சிச்சுங்களா? டெஃபினிஷனை மறக்கவே கூடாது, இந்த டெஃபினிஷன். சரிங்களா? அப்ப உயிர் இல்லாத சரீரம் ஜீவாத்மாவா? கிடையாது. சரிங்களா? அவங்க ஜீவாத்மா கிடையாது. இப்ப பாருங்க, அநேக வசனம் காமிக்கிறேன். இந்த வசனத்துல உங்களுக்கு இன்னும் புரியும். செகண்ட் பாயிண்ட் போங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? என்ன பிரபு பிரதர், புரிஞ்சுங்களா? இப்ப செகண்ட் பாயிண்ட் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு சில வசனம் காமிக்க போறேன். நீங்களே சொல்ல போறீங்க யாரும் அப்படின்னு. அது மனுஷனா இல்லையான்னு நீங்களே சொல்ல போறீங்க. ஒரு சில வசனம். சரிங்களா? லேவியராகமம் புஸ்தகம் போலாம். லேவியராகமம் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் போங்க. 23ஆம் அதிகாரம் போங்க.
27வது வசனம் படிங்க. 23ஆம் அதிகாரம். நீங்க தான் எனக்கு சொல்லணும், நான் இப்ப சொல்ல போறது இல்ல. அந்த வசனத்துல யார் ஆத்துமான்னு கேட்க போறேன். லேவியராகமம் 23, 27 படிங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபைக்கூடும் வாசி. சபைக்கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவுளீர்கள். நீங்க சொல்லுங்க, இதுல ஆத்துமா என்ன? ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, ஆத்மானா ஜீவாத்மா. ஆத்மான யாரும் படிச்சிட்டோம்? மனுஷன். படிச்சிட்டோமா இல்லையா? ஒரு ஜீவன் உள்ள மனுஷன் தான். ஏன்னா ஏன் ஜீவனுள்ள மனுஷன் ஆத்மான்னு சொல்றோம்? ஏன்னா அவன்கிட்ட சரீரம் இருக்குது, பிளஸ் சுவாசம் இருக்கு, ஜீவசுவாசம் இருக்கு. அதனால நம்ம தான் உயிருள்ள மனுஷன் தான் ஆத்மா. இப்ப கான்செப்ட் எப்படி வச்சுக்கிறீங்க? ஆதியாகமம் 2:7 படி உயிருள்ள மனுஷன் தான் யாரு? ஜீவாத்மா. ஆத்மான யாரு? உயிருள்ள மனுஷன். இந்த வசனத்துல யார் இது? இன்னும் ரொம்ப யோசிக்கிறீங்களே. சரி, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடு பரிசுத்த நாளா இருப்பதாக. சரி, ஒரு நாள் வருது. அது எந்த நாள்? சபை கூடு பரிசுத்த நாள். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி. யார் இது? அப்ப யார் தாழ்மைப்படுத்தணும்? நீங்க சொல்லுங்க. அப்ப உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தினா ஆண்டவர் யாரு தான் சொல்றாரு? உங்களை தாழ்மைப்படுத்துங்கப்பா அப்படிதான் சொல்றாரு. மனுஷனா இல்லையா? உங்கள். அப்பனா ஆண்டவர் மனுஷனை சொல்றாரு, அப்படிதானே? அப்ப இந்த வசனத்துல உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி அப்படின்னா யாரை குறிக்குது? மனுஷனை குறிக்குது. வேற எதை தாழ்மைப்படுத்தணும்? இன்னும் சரீரம் இருக்குது, இன்னொன்னு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அப்படிதானப்பா? ரெண்டு சேர்ந்தா ஜீவாத்மா. பாருங்களேன், ஒரு வார்த்தை நீங்க எழுதி வச்சுக்க. இங்கிலீஷ்ல சொல்றேன். Adam was not given a soul, he became a living soul. நான் சொல்றது புரியுதுங்களா? எழுதி வச்சுக்கங்க. நான் தமிழ்ல சொல்றேன். ஆதாமுக்கு ஆத்மா ஒன்று கொடுக்கப்படவில்லை, அவன் ஆத்மாவாக மாறினான், ஆத்மாவாக உண்டாக்கப்பட்டான். அப்படி நான் சொல்றேன். Adam was not given a soul, he became a living soul. ஆதாமுக்கு ஆத்மா என்று ஒன்று கொடுக்கப்படவில்லை, அவன் ஆத்மாவாக உண்டாக்கப்பட்டான். ஆதாமுக்கு ஆத்மா ஒன்று கொடுக்கப்படவில்லை, அவன் ஆதாமாக உண்டாக்கப்பட்டான். புரிஞ்சா இல்லையா? Adam was not given a soul, he became a living soul. அப்படிதானே? ஆதாமுக்கு என்னதான் கொடுக்கப்பட்டுச்சு? சரீரமும் உயிரும் தான், ரெண்டு தான். ஆத்மானு ஒண்ணு கொடுக்கப்படவே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம ஆத்மா ஒண்ணு இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது உயிர் இல்லாத ஆத்மா ஒண்ணு இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? மொத்தமே ஆதாம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான், சரீரமும் உயிர், அவ்வளவுதான். இந்த ரெண்டு சேர்ந்தாதான் ஆத்மா. சரிங்களா? அப்ப சரீரம் இல்லாத ஒண்ண ஆத்மானு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மானு ஒன்ன தனியா ஆண்டவரு உண்டாக்கவே இல்ல. சரீரத்தையும் ஜீவ சுவாசத்தையும் இணைச்சாதான் அங்க ஜீவாத்மாவே வருது. எல்லாருக்கும் புரியுதுங்களா? இந்த சப்ஜெக்ட் முடியும் போது புரிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம், ஆண்டவர் உதவி செய்வார். சரிங்களா? இப்ப லேவியராகமத்துல 23, 20 என்ன படிச்சோம்? நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு காரியம் சொல்றாரு. உங்கள் ஆத்துமாக்களை நீங்க என்ன செய்யுங்க? தாழ்மைப்படுத்துங்க, தகன பலி செலுத்துங்க. யார் தகன பலி செலுத்துவா? அது மனுஷன். அப்போ உங்கள் ஆத்மான்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு யார சொல்ல வர்றாருன்னா மனுஷனை தான் சொல்ல வர்றாரு. ஏன்னா அந்த மனுஷன் தான் தாழ்மைப்படுத்தணும், அந்த மனுஷன் தான் தகன பலி செலுத்தணும். ஆத்மான் ஏதோ உருவம் இல்லாதது ஒன்னா போய் தாழ்மைப்படுத்த போது, ஒண்ணு பலி செலுத்த போது யோசிக்கிறீங்களா இல்லையா? இப்ப இல்ல, எல்லாருமே அந்த வசனத்துல ஆத்மாவை பிடிச்சிருவாங்க. ஆனா அந்த ஆத்மா என்ன செய்ய போகுது அதை பார்க்க மாட்டாங்க யாரும். அப்ப தெரிஞ்சிடும் இந்த வசனத்துல அந்த ஆத்மா என்ன செய்யணும்? He shall afflict your souls. தன்னை தாழ்மைப்படுத்தணும், ஆஃபர் பண்ணணும், பலிகளை சாக்ரிஃபைஸ். அப்ப இங்க தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தணும், கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா
அது கண்டிப்பா யாருதான்? மனுஷன் தான். ஏன்னா அந்த மனுஷன் தான் தன்னை தாழ்த்தணும், அந்த மனுஷன் தான் தகன பலி இடணும். பிள்ளைங்களை உங்களுக்கு புரிஞ்சுங்களாப்பா? பாப்பா புரிஞ்சா? சரி, பாருங்களேன், 28 வசனம் படிங்க. இன்னும் அநேக வசனம் படிக்கலாம். 28, 29 படிங்க. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாக இருக்கிறபடியால் அதிலே யாரும் வேலை செய்ய வேண்டாம். அந்நாளில் தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு அது கொண்டு போவான். 30. அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் அடிமையை வைத்து அவன் அடிப்பேன். இப்ப நீங்க சொல்லுங்க. 30 வசனத்துல ஆத்மானா யார சொல்றாரு? எப்படி சொல்றீங்க? இப்ப இருக்கு. இப்ப வந்துட்டீங்க நீங்க என்கிட்ட. அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலை செய்தால், வேலை செய்யறது யாரு? அப்ப ஆத்மானா யாரு? மனுஷன். புரிஞ்சுங்களாப்பா? அப்ப ஏதோ அங்க உருவம் இல்லாத காரியத்தை ஆண்டவரங்க சொல்ல வரல. உருவம் இல்லாத ஏதோ ஒரு பொருள் ஆண்டவரங்க சொல்ல வரல. அப்ப ஒரு மனுஷனை ஆண்டவர் குறிப்பிட்டு பேசும்போது உங்கள் ஆத்மா அப்படின்னா அங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. ஏன்னா அவன் தான் வேலை செய்யறான். புரிஞ்சு? ஆதாம் ஏவாளுக்கு உண்டாக்கணும்னு அவங்க வேலை என்ன, அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? வேலையை கொடுத்தாரு. அவன் தானே வேலை செய்யறான். அந்த ஆத்மா. புரிஞ்சு முடியுதுங்களா? பாருங்க, இப்ப உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இப்ப 32வது வசனம் படிங்க. 32வது வசனம். ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் மறுநாள் சாயங்காலம் மற்றும் ஓய்வை ஆசிரியர் கலைஞர்கள். சரி, இது யாரு? எப்படி மனுஷன் சொல்றீங்க? அந்த மனுஷன் தான் ஓய்வை ஆசரிக்கணும். அதனால அங்க ஆண்டவர் ஆத்மான்னு சொல்ல வருது. யாது? மனுஷன் தான். என்ன பிரதர், கரெக்டா இருக்கா இல்லையா? இல்ல, இப்படி நான் உங்களுக்கு அநேக வசனம் காமிக்கிறேன். இதே பிடிச்சிட்டீங்கன்னா இனி ஈஸி தான். ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவாரு. அப்ப இந்த வசனத்துல வெறும் ஆத்மான்னு வர்றதுனால நம்ம அதை தனியா எடுக்காம அந்த ஆத்மா என்ன செய்யுது? வேலை செய்யுது, தாழ்மைப்படுத்துது, என்னப்பா, அப்புறம் பலி செலுத்துது, ஓய்வை ஆசரிக்குது அப்படின்னா அங்க ஆண்டவர் சொல்றது யார சொல்றாரு? ஆத்மான்னு சொல்றது ஜீவன் உள்ள ஒரு மனுஷனை தான் தேவன் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் ஏற்கனவே ஆதியாகமம் 2:7 தெளிவா சொல்லிட்டாரு. சரீரமோ சுவாசத்தை உடையவன் தான்ப்பா, அவன் தான்ப்பா ஜீவ ஆத்மா மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா என்ன செஞ்சுட்டாங்க? சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப சரி, இப்ப இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, தமிழ் பைபிள் இருக்கு. ஒரு ஸ்டடி பண்ண போறோம். சரிங்களா? தமிழ் பைபிள்ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வாசிக்கும், அதை அப்படியே தமிழ்ல வாசிப்போம். ஒரு 6-7 வசனம், 9 வசனம் இருக்கு. இதுல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பார்க்கலாமா? ரெடியா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். சரி, முத வசனம் எங்க இருக்கு அப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் போங்க. உங்களுக்கு நான் இன்னும் அநேக பாயிண்ட்ஸ் தரேன். எல்லாருக்கும் புரியுதுங்களா? சில கேள்விக்கு நான் பதில் தரேன். சரிங்களா? ஒரு சில வசனம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அதுவும் படிக்கலாம். அப்போஸ்தலர் 2:41 எடுங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 41 போங்க. ம் 2:41 அம்மா. They that gladly received his word were baptized, and the same day they were added unto them about 3,000 souls. சரி, உமா இங்கிலீஷ்ல இந்த வசனம் என்ன சொல்றது? சரி, இங்கிலீஷ்ல நீங்களே சொல்லுங்க. 3,000 souls, 3000 ஆத்துமாக்கள் சொல்லி ஆங்கிலத்துல வந்திருக்கு. அப்படிதானப்பா? இது ஆங்கிலத்துல 3,000 souls இருக்கு. அப்படிதானே? சரி, நீங்களே சொல்லுங்க. இங்கிலீஷ்ல படிச்சவங்க நீங்களே சொல்லுங்க. அந்த வருஷத்துல சோல்னா யாரு? ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. யாரு? மனுஷன். அப்படிதானே? அவ்வளவு அழகா இருக்குது இங்கிலீஷ்லயே. சரி, ஆனா இங்கிலீஷ்ல சோல்ஸ்ன்னு வந்திருக்கு பிரதர். ஆனா தமிழ்ல அழகா வந்துச்சு, 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேர்னா நபர்கள், 3000 நபர்கள்னு வந்துச்சு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? இப்ப 3,000 சோல்ஸ் இருக்குல்லாமா? அப்படின்னா யாரு சோல்ஸ்? பாப்டிசம் எடுத்தது யாரு? சோல் தானே. அப்படின்னா மனுஷன். அப்ப 3000 பேர் அப்படின்னா இங்க யாரை குறிக்குது? மனுஷங்களை குறிக்குது.
தமிழ் பைபிள்ல நேரடியா நபர்கள்னே சொல்லிட்டாங்க, ஆனா இங்கிலீஷ்ல அது ஆத்மா அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்ப நானு இங்கிலீஷ்ல எங்கெங்கெல்லாம் ஆத்மான்னு போட்டிருக்காங்களோ அதை தமிழ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க நபர்கள்னு வரும். ஏகப்பட்ட வசனம் இருக்கு. ஒரு சில வசனம் மட்டும் காமிக்கிறேன், சரிங்களா? இப்ப அப்போஸ்தலர் 7:14 போங்க. அப்போஸ்தலர் 7:14 கொஞ்சம் வேகமா போலாம், நீங்க பிடிச்சிட்டீங்க அதனால கொஞ்சம் வேகமா போலாம். 7:14 போங்க. Paul's father Jacob with him, and his kindred three scores and 15 souls. ஓகே, டோட்டல் 75. 3 score 15 னா 60 into 15, 60 plus 15, 75. So 75 souls. இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லுது? 75 ஆத்துமாக்கள் சொல்லுது. இங்கிலீஷ் தமிழ் பைபிள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க சொன்னான். அப்படிதானமா இருக்கு? 75 பேருன்னு இருக்கு. என்ன பண்ணுங்க பிரதர்? ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 75 சோல்ஸ் இருக்கும். அப்ப ஆத்மாக்கள்னா யாரு? நபர்கள். இங்க இனத்தார், இனத்தார் அப்படின்னா நபர்கள். புரிஞ்சா? கின், இங்கிலீஷ்ல கின்னு இருக்கும், அப்படிதானே இருக்குங்களாமா? சரிங்களா? பாருங்க அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்போஸ்தலர், அதாவது தமிழ் பைபிள்ல 3000 பேர் 75 பேர் அப்படின்னு வந்திருக்கு. அந்த இடத்துல இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்குது? 3000 ஆத்துமாக்கள் 75. ஏன்னா ஆத்துமாக்கள்லாம் யாரு? மனுஷன். நம்ம சொல்லுவோம்ல, சபையில சில நேரங்களில் பேசுவோம்ல, ஒரு 3 ஆத்துமாக்கள் இன்னைக்கு பேப்டிசம் எடுத்திருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்கப்பா. சொல்லாம அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டோமா? 3 ஆத்துமாக்கள் இன்னைக்கு சபைக்கு புதுசா வந்திருக்காங்கப்பா சொல்லுவோம்ல. ஏன் அந்த அப்படின்னா உயிர் இல்லாத ஆளையா குறித்து சொல்றோம் நம்ம? அங்க சரீரம் இல்லாத ஆளை குறித்தா சொல்றாங்க? இல்ல, அங்க யாரை குறித்து சொல்றோம்? மனுஷங்களை தான் சொல்றோம் நம்ம. இது சபையில ஒரு 85 ஆத்துமாக்கள் இருக்காங்கப்பா. எத்தனை பேர் இருப்பாங்க சபையில இருக்காங்க? ஒரு 3 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க சார். 3 குடும்பம் 75 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க சொல்றல. இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா அங்க மனுஷனுக்கு இருக்குது. எப்படி அந்த வார்த்தை எல்லாம் வந்துச்சுன்னா பைபிள்ல இருந்தா இந்த வார்த்தை எல்லாம் வந்துச்சு. சரிங்களா? சரி, இப்ப எந்த வசனம் சொன்னேன்? அப்போஸ்தலர் 27:37 போங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 37. கப்பலில் 276 பேர் இருந்தோம். 276 276 பேர் இருந்தோம் அப்படின்னு வருது இல்ல? இங்கிலீஷ்ல பாருங்க அந்த வசனம் எப்படி வருது தெரியுமா? படியுமா? பாத்தீங்களா என்ன வார்த்தை வருது? 276 சோல் அப்படின்னு வருது. அப்பனா யாரு? நபர்கள். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் போங்களேன். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து. சரி, 1 பேதுரு 3:20. First Peter chapter 3 verse 20. First Peter 3:20. இங்க என்ன இருக்குது? எத்தனை பேரு? 8 பேர் அப்படின்னு இருக்காமா? இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா 8 souls இருக்கும். பாருங்க, இருக்காப்பா? 8 souls. பாத்தீங்களா? அப்ப அந்த இடத்துல 8 souls, 3000 souls, சரிங்களா? 75 souls. அந்த இடத்துல நம்ம போயிட்டு உயிர் இல்லாத சரீரம் இல்லாதன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஆங்கில வேதாகமத்துல இந்த இடத்துல எல்லாம் என்ன போட்டிருக்கிறாங்க? சோல்ஸ், ஆத்துமாக்கள் போட்டிருக்கிறாங்க. தமிழ் வேதாகமத்துல நேரடியாவே நபர்கள் பேர், 3000 பேர், 8 பேர், 75 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே நபர்களுக்கு ஒப்பிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? பேசிட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? செகண்ட் பாயிண்ட் புரியுதா? செகண்ட் பாயிண்ட்ல என்ன அர்த்தம்? ஆத்மா என்று வேதாந்தத்துல வருது என்று சொன்னா மனிதர்கள் என்று அர்த்தம். சரிங்களா? ஆத்மா என்றால் மனிதர்கள். முதல் பாயிண்ட்ல என்ன படிச்சோம்? சரீரம் பிளஸ் ஜீவ சுவாசம் ஈக்குவல் டு ஜீவ ஆத்மா அப்படி படிச்சோம். செகண்ட் பாயிண்ட்ல ஆத்மா என்றால் மனுஷர்கள் என்று சொல்லி சில வசனத்தின் வழியா நம்ம பார்த்தோம். இப்படி என்கிட்ட இன்னும் 20 வசனம் இருக்கு, எல்லாம் சொல்ல போறது இல்லை. இதை நீங்க பிடிச்சுக்க. அநேக ஆதாரங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாங்க.
ஆங்கில பைபிளையும் தமிழ் பைபிளையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல ஆண்டவர் அதை பத்தி பேசிட்டே இருக்காரு. உங்க எல்லாருக்கும் ஒரு வசனம் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் நீங்க படிச்சுட்டு வாங்க. இங்கிலீஷையும் தமிழையும் ஒப்பிட்டு படிங்க, சரிங்களா? ஜெனிசிஸ், ஆதியாகமம் புஸ்தகத்துல 46வது அதிகாரத்துல 46ஆம் அதிகாரத்துல 15வது வசனம், 15th verse, 22வது வசனம், 22, அப்புறம் 25, 26, 27, சரிங்களா? ஆதியாகமம் என்ன சொன்னேன்? 15, 22, ஆதியாகமம் 46வது அதிகாரம் 15, 46th chapter, 46ல 15, 22, 25, 26, 27. இந்த வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சோல்ஸ் இருக்கும். தமிழ் போய் படிச்சு பாருங்க. தமிழ் போய் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அங்க நபர்கள் 33 பேரு, 14 பேரு, இப்படி நபர்கள் வரும். சரிங்களாப்பா? இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு இப்படி ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, ஆத்துமா என்பது மனிதர்கள் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? சரி, ஆதியாகமம் இன்னொரு வசனம் சேர்த்து படிச்சிடலாம். ஆதியாகமம் 12:5 படிங்க, இது நல்லா இருக்கும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தை தாங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களில் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்துக்கு சேர்ந்தார்கள். சரி, இந்த வசனம் ஆதியாகமம் 12:5ல ஆபிராம் தன் மனைவியாக சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும், இப்ப பாருங்க, ஆரோனிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அப்படின்னு இருக்கா? ஆரோனிலே சபதரித்த ஜனங்கள் இருக்குதாமா? அது இங்கிலீஷ்ல படிங்க அந்த வசனத்துல. The souls that they counted in Haran. The souls that they got in Haran. அப்படிதானே? ஆங்கில பைபிள்ல the souls that they got in Haran. தமிழ்ல எப்படி சொல்லிருக்க அந்த வசனம்? அங்க சோல்ஸ் இருக்கு, இங்க ஆரோனிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு. புரிஞ்சு போச்சு உங்களுக்கு? புரியுதா? அங்க சோல்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஜனங்கள்னு நேரடியா போட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு ஆதாரங்கள், இப்படி சொல்லிட்டே போலாம். சரிங்களா? அப்ப ஆத்துமா என்று சொன்னா ஜீவ உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷன், சரீரமும் சுவாசமும் உடைய, ஜீவ சுவாசம் உடைய மனுஷன் தான் வேதாகமத்துல ஆத்துமா என்று சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? இன்னும் சில அர்த்தங்கள் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு மறைமுகமா, அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். 3வது பாயிண்ட் நம்பர் 3, 2 4ஆம் புஸ்தகம் போலாம். 2 ஜான்ல, ஏன்னா ஒரு சில இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வசனத்தை படிக்கணும். சரிங்களா? அதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். 3 ஜான் போயிருங்கம்மா. 3 ஜான்ல 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் படிங்க எல்லாருமே. 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் படிங்க. 3 ஜான்ல ஒரே சாப்டர் தான் இருக்குது. 3 ஜான்ல முத வசனம், 2வது வசனம். இங்க ஆத்துமானா எதை குறிக்குது நீங்க சொல்ல போறீங்க? படிங்க. மூப்பனாகினா சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்ன எழுதுறாரா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். 3வது வசனம், சகோதரர் 4வது வசனம், எனக்கு இல்ல. இப்ப இந்த வசனத்துல, 2வது வசனத்துல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்றேன். இந்த வசனத்துல எதை சொல்ற? நீங்க அதுக்குதான் 3வது வசனத்தை 4வது வசனத்தை படிக்க சொன்னேன் நான். நல்லா பாருங்க. 2வது வசனத்துல பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல, ஏதோ வாழுதான். எது வாழுது? சரி, அந்த வசனத்துல ஆத்மான்னு சொல்றாரு. ஆனா அவர் எதை சொல்றாரு தெரியுமா? உன் ஆத்மா வாழ்றது போல ஏதோ வாழுது இல்ல, எது வாழுது? 3வது வசனம் படிங்க.
சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சரி எது வாழுது? எது வாழுது? 2வது வசனத்துல உன் ஆத்மா வாழுதுன்னு சொல்லிட்டாரு. இது மனுஷன்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஏதோ ஒண்ணு வாழுதுன்னு சொல்றாரு. 3 சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, இப்ப எதை சொல்றாரு இங்க? அந்த உன் ஆத்மா என்று சொல்லும்போது நபரை தான் குறிக்கிறாரு. ஏன்னா அந்த நபர் தான் என்ன செய்யறாரு? சத்தியத்தின்படி நடந்து கொள்றாரு. அப்ப இந்த அதிகாரத்துல உன் ஆத்மா வாழுகிறது போல அப்படின்னு சொல்லும்போது அந்த நபரையும் சொல்றாரு. இன்னொன்னு அந்த நபருடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து அங்க என்ன செய்யறாரு? அவரு பேசுறாரு. புரிஞ்சு முடியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? இப்ப உன் ஆத்மா வாழ்கிறது போல அப்படின்னு சொல்றாரு. எது வாழுது? அவரு வாழ்றாரு. அவர் வாழ்றாரு. ஆனா எதை குறித்து முக்கியமா சொல்றாருன்னா 3வது வசனத்துல சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, அப்ப இங்க யாருக்கு எழுதுறாரு? காயு அப்படிதானே? காயுக்கு எழுதும் போது இங்க ஆத்துமான்னு சொல்லி அவரை பேசும்போது எதை குறித்து அவர் பேசுறாரு? அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்க பவுல் என்ன செய்யறாரு? பேசுறாரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த வார்த்தையை எப்படி நம்ம கான்டெக்ஸ்டுவலா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒரிஜினல் மீனிங் என்னது? ஜீவ ஆத்மானா என்னது? ஆத்மானா என்னது? உயிருள்ள மனுஷன். ஆனா இங்க பவுலு அந்த ஆத்மா என்ற வார்த்தைய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன செய்யறாரு? அவரு மறைமுகமா பயன்படுத்துறது. இந்த ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். பட் ஒரிஜினலி ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிருள்ள மனுஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, கொஞ்சம் கவனமா இனிமேல் கொஞ்சம் கேட்கணும். எத்தனை பாயிண்ட்? இப்ப 2 முடிஞ்சுச்சா? 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். சரிங்களா? 3 முடிஞ்சிருக்கு மொத்தம். 1 வந்து சரீரம் பிளஸ் ஜீவ சுவாசம் ஈக்குவல் டு ஜீவ ஆத்மா. அடுத்தது ஆத்மா என்றால் மனுஷன் சொல்லி ஒரு 8 வசனம் படிச்சோம். அப்படித்தானே? அதுக்கப்புறம் இப்ப என்ன படிச்சோம்? 3 யோவான்ல ஒரு வசனம் படிச்சோம். அங்க ஆத்மா என்று சொல்லும் போது காயுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, அவர் எப்படி சத்தியத்துல நடக்கிறாரு அதை குறித்து அங்க என்ன செய்யறாங்க? அங்க பேசுறாங்க. சரி, இப்ப அடுத்த பாயிண்ட்குள்ள போயிடலாம். அடுத்த 4வது மை சோல் அப்படின்னு போடுங்க. மை சோல் அப்படின்னா என்ன ஆத்மா. இப்ப ஒரு 5-6 வசனம் படிக்க போறோம். ஏன்னா ஒரு சில பேர் இந்த வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஆத்மா, மை சோல் அப்படின்னா இந்த வார்த்தையை சில பேர் தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த வார்த்தை மை சோல் என்ற வார்த்தை வேதாகமத்துல பயன்படுத்தும் பொழுது யாரை குறிக்குது நீங்க தான் சொல்ல போறீங்க. சரிங்களா? ரெடி? மை சோல். சரிங்களா? சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 103 போலாம். சங்கீதம் 103 தமிழ்ல மை சோல்னா என் ஆத்மாவே அப்படின்னு அர்த்தம். என் ஆத்மாவே. சங்கீதம் 103ல 1, 2, 3, 4, 5 படிங்க. 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1, 2, 3, 4, 5 படிங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவித்து விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. சரி, நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து படிங்க. இன்னொரு வசனம் இருக்குல்ல, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாயிறது. சரி, இந்த வசனத்துல என் ஆத்மாவே அப்படின்னு வருதுல, அப்படின்னா அங்க எதோ குறிக்குது? ஏதோ உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிறது குறித்து அவர் பேசுறாரா? எதை குறிக்குது உங்களுக்கு? என்ன வசனமா? அங்க மை சோல் அப்படி என்பது மைண்ட் தன்னைதான் அங்க குறிக்குது தவிர அங்க ஏதோ உள்ள ஒண்ணு ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது அதுதான் சோத்தரிக்குது அப்படி சொல்ல வரல.
உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏம்மா அந்த வசனத்து மைண்ட் அந்த பர்சனை குறிக்குது, அந்த நபரை குறிக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப பாருங்களேன் எப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த வசனம் ஃபுல்லா படிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இப்ப ஸ்தோத்திரிக்கிறது யாருமா? இந்த நபர் தானே. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இரண்டாவது வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் யார் மறவா இருக்கணும்? அந்த ஜீவாத்மா, மனுஷன் தானே. உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி, அடுத்து போயிடலாம். இப்ப என் ஆத்மாவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. யாரு? யாரை பத்தி சொல்லிட்டு யாரை பத்தி சொல்லிட்டு வர்றாரு? என் ஆத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அப்படின்னா யார் அது? மனுஷன் தான். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. யார் அது? யாரை குறித்து பேசுறாரு அப்ப? அப்ப என் ஆத்மான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தனி கருப்பொருளை பத்தி அவர் அங்க பேசல, தனி பீயிங் பத்தி அங்க பேசல. அவர் இங்க சொல்ல வர்றது எல்லாமே தன்னை குறித்து தான். அவர் ஒரு பர்சனை குறித்து அவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. மை சோல் அப்படின்னா டாக்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். அவரை குறித்து அங்க என்ன செய்யறாரு? பேசுறாரு. புரிஞ்சா இல்லைங்களா? சரிங்களா? ஏன்னா யார் தான் பாவம் செஞ்சது? மனுஷன். யார் தான் நோயில இருக்கிறா? மனுஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, அது மாத்திரம் 5வது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சா? இப்ப மைசோல் அப்படின்னு சொல்லும் போது எதை சொல்றாரு? மனுஷன். சரி, இன்னும் ஒரு சில வசனத்தை நம்ம படிக்கிறோம், அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? மார்க் புஸ்தகம் போங்க. மார்க்கு 14:34 வசனம் போங்க. மார்க்கு 14:34 வசனம் படிங்களேன். சரி, அவ்வளவுதான். இங்கேயும் மை சோல் வருதாமா? மை சோல் இஸ் எக்ஸீடிங்லி சாரோ அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே ஆண்டவர்? என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க காடு. அப்ப நாங்க எதை குறித்து காடு சொல்றாங்க? அவரை குறித்து தான் அங்க சொல்றாரு. புரியுதா? ஏதோ ஒரு செப்பரேட்டான ஏதோ ஒண்ணு தனித்தனியா ஏதோ ஒண்ணு கிடக்குது அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்ல வரல. இப்ப என்ன ஆத்மா அவர் எப்படி இருக்கிறாரு? சரீரமும் அவருக்கு இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் தன்னை குறித்து சொல்லும் போதுதான் மை சோல் இஸ் எக்ஸீடிங்லி சாரோ அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த கடைசி வார்த்தையை இணைச்சு நம்ம படிக்கணும், இல்லாட்டா தப்பா புரிஞ்சிருப்போம். உங்களுக்கு புரியுதுங்களா? அதை இணைச்சு நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். சரிங்களா? சரி, இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். சங்கீதம் 42வது போங்க, 1ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 42ல முதல் வசனம் படிங்களா? நாற்பத்தி 1. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எதை சொல்றாரு? அவரை குறித்து அவரை சொல்ற. என் ஆத்மா அப்படின்னா நான் உண்மை வாஞ்சித்து நான் என்ன செய்யறேன்? நான் கதறுகிறேன் என்று அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. 2வது வசனத்திலே பாருங்க. 2வது வசனத்திலையும் என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறேன். சரிங்களா? தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இங்க யாரதான் குறிக்குது? தாகமா இருக்கிறது யாரு? அவருதான். அப்ப அவர் தான் குறித்து அங்க வந்து அவர் பேசுறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எத்தனை வருஷம் பார்க்கலாம் நம்ம? 3 வருஷம். சரிங்களா? இந்த 3 வருஷம் நீங்க வச்சுக்க. நான் வந்து கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு, நான் சொல்லிட்டே இருப்பேன். சரி, இப்படி நீங்க படிச்சு பாருங்க. இந்த ஆத்மா வசனத்தை இப்படி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப மை சோல் அப்படின்னா யாரை குறித்து பேசுறாரு? ஹிம்செல்ஃப். அவரை குறித்து தான், அந்த நபரை குறித்து தான். இட் ரெஃபர்ஸ் டு a person. அந்த நபரை குறித்து தான் அங்க பேசப்படுதே தவிர மைசோல் என்பது ஏதோ ஒரு செப்பரேட் என்டைட்டி, ஏதோ ஒரு தனியான ஒரு காரியத்தை குறித்து அங்க என்ன செய்ய வரலாங்க? சொல்ல வரல. சரி, ஆத்மாவை பார்க்க முடியுமா முடியாதா?
பாயிண்ட் நம்பர் 4. Can we see souls? 5 ஃபர்ஸ்டமா? சரி. Can we see souls? எப்படி சொல்றீங்க? வெரி குட். வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்ப பாருங்களேன், ஆத்மா என்பது சரீரம் இல்லாதது. சரிங்களா? ஆத்மா என்பது என்ன பாயிண்டாப்பா? ஆத்மாவை பார்க்க முடியுமா முடியாது? ஆத்மா என்ன படிச்சோம் நம்ம? உயிர் உள்ள மனுஷன். மனுஷன் பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். இப்ப ஆத்மா என்பது வெறும் உயிர் இல்லாத சரீரம் தான். அது வெறும் உயிர் தான், ஒரு ஆவிதான் அப்படின்னா நம்ம பார்க்க முடியுமா? நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் போலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல 4வது வசனம் படிங்க. 20வது வசனத்துல 4வது வசனத்துல சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. சரி. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறுசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். சரி, ஃபர்ஸ்ட் ஆத்துமான இந்த வசனத்துல யாரு? பிள்ளைங்க நீங்க சொல்லுங்க, யார் அவங்களாம்? சரி, அவங்க என்ன பட்டாங்களாம்? இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்திருக்காங்க, தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறைசேதம் பண்ணப்பட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? அப்பங்க யாரை குறித்து பேசுறாரு இந்த வசனத்துல? ஆத்துமான யாரை குறித்து பேசுறாரு? தேவனுக்காக நின்ன ஜனங்களை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பேசுறாரு. சரி, இப்படி பேசும்போது தொடர்ந்து படிங்க. சிறைசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது இப்ப கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆத்துமாக்கள்னு வந்துச்சு அந்த வசனம். ஆனா அவங்க நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். அப்ப ஆத்மா என்பது வெறும் ஆவிதான், உயிர் தான். அப்ப என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா யோவான் சொல்றாரு, நான் ஆத்மாக்களை பார்த்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா கண்டிப்பா சரீரமும் ஜீவனும் உடைய மனுஷங்க தான். இங்கிலீஷ்ல ஐ சா சோல்ஸ் அப்படின்னு இருக்காமா? இருக்காப்பா? எத்தனை வசனம் அது? ரெவலேஷன் 24 இருக்கலாமா? ஐ சா த சோல்ஸ் அப்படின்னு இருக்கா? இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஆத்மா என்பது வெறும் உயிர், வெறும் ஆவி அப்படி கிடையாது. அப்ப வெறும் ஆவி உயிர் அப்படின்னா நம்ம ஆத்மா என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா இந்த வசனம் சொல்லுது ஐ சா த சோல்ஸ் அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சுங்களா? இவங்களாம் உயிரோடு எழும்பியாச்சு. இவங்களாம் இப்ப அடுத்த வசனம் படிங்க. இவங்களும் உயிரோடு எழும்பியாச்சு. இல்ல அதிலே தொடர்ந்து படிங்க. அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இது தீர்க்க தரிசனத்துல நிறைவேற போற ஒரு தீர்க்க தரிசனம். இப்ப யோவான் என்ன சொல்றாரு? இவங்கெல்லாம் எழும்புவாங்க, எழுப்பி என்ன செய்வாங்க? 1000 வருஷம் அரசாளுவாங்க. அப்ப தரிசனத்துல பாக்குற மாதிரி அவர் சொல்றாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 1000 வருஷம் வரைக்கும் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? உயிரடைவாங்க. ஆனா தரிசனத்துல இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? கண்டேன், ஐ சா தோஸ் சோல்ஸ் அப்படின்னு சொல்லி யோவான் என்ன செய்யறாரு? சொல்றாரு. கேள்வி என்னன்னா, ஆத்மாவை பார்க்க முடியுமா முடியாதா? பார்த்தேன்னு சொல்றாரு. இப்ப பார்க்க முடியும். இன்னொன்னு என்னது? ஆத்மானா யாரு? மனுஷங்க தான். பார்க்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா பார்க்க முடியும். சரிங்களா? கிடைச்சிச்சா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் முடிஞ்சு பார்த்தோமா? 6வது பாயிண்ட். 6, 7, 8. 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல்ஸ். ஆத்மாவின் சில நடக்கைகள் போடலாம், குணாதிசயங்கள் போடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல்ஸ். சரிங்களா? நடக்கைகள். இப்ப ஆத்மா என்பது வெறும் சரீரம் இல்ல, வெறும் உயிர், வெறும் ஆவி அப்படின்னா அவங்களால பேச முடியுமா? அவங்களுக்கு தாகம் எடுக்குமா? அவங்களுக்கு துக்கம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அப்படிதானே? இப்ப நம்ம சில வசனம் வாசிக்க போறோம். நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது? புரியுதுல? இப்ப நம்ம வாஸ்த வசனத்திலே போலாம். மார்க் 14:34 என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் வசனம் எழுதுங்க. மார்க். இப்ப நீங்க சொல்ல போறீங்க அந்த ஆத்துமாக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்ல போறீங்க. மார்க் 14:34 படிங்க. அப்பொழுது அவர் அந்த வசனம் பாருங்க, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான
துக்கம் கொண்டாடி துக்கப்படுது. அப்படிதானே? இப்ப துக்கப்படுதுன்னா சரீரம் இருக்குது, அங்க ஜீவன் இருக்குதா இல்லைங்களா? செத்து போனதை குறித்து பேசல. செத்து போனவங்க துக்கம் கொண்டாட முடியாதுல்ல. துக்கம். அப்ப துக்கம் என்ற வார்த்தை வருதுங்களா இல்லையா? என்னம்மா? எரேமியா புஸ்தகம். கொஞ்சம் நம்ம வேகமா போலாம். எரேமியா புஸ்தகம் 13வது அதிகாரம், 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு போங்க. 13ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துக்கு போங்களேன். நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் ஆஹ் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து. பெருமை நிமித்தம் துக்கித்து. எந்த வசனம் எப்படி சொல்லுது? நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உள்ள பெருமை நிமித்தம் துக்கித்து. வருதுங்களா? திருப்பியும் துக்கித்து. இங்கிலீஷ்ல வருதாமா? வீப். வீப்னு வருதுங்களா? சரிங்களா? சங்கீதம் 35:13 அடுத்த வசனம். சங்கீதம் 35:13 போங்களேன். அவர்கள் வியாதியிருந்த போது இருட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசித்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்துவேன். என் ஜெபமும் என் மடியிலே சிம்பப்பட்டது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆத்மா என்ன செய்யுது? உபவாசம் இருக்க முடியுமா? உங்களுக்கு புரியுதுங்களா? பாஸ்டிங். சரிங்களா? ஜெபம் அப்படின்னு வார்த்தை வர்றத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த வசனம். அடுத்த வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 21. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 21 படிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல என்னமா சொல்லுது? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற. அப்படித்தானே பிரதர் இருக்குது. இப்ப இந்த ஆத்மா என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு யாருக்கு? மனுஷங்களுக்கு தானே. உங்களுக்கு புரியுதுங்களா? ரட்சிக்க வல்லமுள்ளதாய் இருக்கிற 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல பாருங்களேன். 1 Peter chapter 1 அதுல இருக்குதாமா? இஸ் ஏபிள் டு சேவ் யுவர் சோல்ஸ் இருக்கு. யாரு சேவ் பண்ணப்படணும்? மனுஷங்க. அப்ப அங்க சோல்னா யாரை குறித்து பேசுறாரு? மனுஷங்க. அப்ப அந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் என்னது? டு பி சேவ்டு. அவங்க ரட்சிக்கப்படணும். இப்ப வெறும் உயிர், வெறும் ஆவி, வெறும் சரீரம்னா செத்த சரீரம். நான் சொல்றது செத்த சரீரம் அப்படின்னா ரட்சிக்க முடியுமா? ரட்சிப்பு அவசியம் இல்லைல்ல. புரிஞ்சு முடியுதுங்களா? இந்த வசனம் என்ன சொன்னேன்? 1 பேதுரு 1:9 பாருங்க. 1:9 அதே வார்த்தை இருக்கு பாருங்க. ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் இருக்குங்களா? விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்ப யார் ரட்சிப்பு அடையணும்? அந்த ஆத்மா கூட மனுஷனை குறித்து அங்க தேவன் என்ன செய்றாங்க? தேவன் இங்க பேசுறாங்க. சரிங்களா? பாருங்களேன். இன்னொரு சில வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியா சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் சுத்தமாய் அன்பு செய்வது. இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றாரு? உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் என்ன செய்யணுமா? சுத்தமாக்கணுமா? அது மாத்திரம் இல்ல, சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய். அப்ப யாரை குறித்து பேசுறாரு? அப்ப வெறும் ஆத்மான், வெறும் உயிர், வெறும் சரீரம், வெறும் ஆவின்னா அவங்க அன்பு கூற முடியுமா? முடியாது.
அப்பனா இந்த வசனத்துல ஆத்மா எதை குறித்து அவர் பேசுறாரு? மனுஷனை குறித்து தான் பேசுறாரு. அப்ப ஆத்மா இங்க என்ன செய்யும்? அன்பு கூறும், அன்பு கூறும், சுத்தப்படுத்தி கொள்ளும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப என்னென்ன பாயிண்ட் படிச்சோம்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆத்மாவுடைய ஒரு குணாங்கள், நடத்தைகள் என்னென்ன பார்த்தோம்? அதுல துக்கம் இருக்குது, ஆத்மா துக்கப்படும். வேற ஆத்மா ரட்சிக்கப்படணும். வேற என்ன படிச்சோம்? ஆத்மா உபவாசம் இருக்கும். வேற என்ன படிச்சோம்? ஆத்மா ஊக்கமாய் அன்பு கூறும். புரிஞ்சு முடியுதுங்களா? பாருங்க, அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல, மத்தேயு இயேசப்பா சொல்றாரு பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சரி. உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு ம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ம் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏசப்பா சொல்றாரு. யார சொல்றாரு? 28ஆம் வசனம் பாருங்க. அந்த ஆத்துமான யார சொல்றாரு? 28ஆம் வசனத்துல நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். நீங்க பாருங்க, ரொம்ப தெளிவா பாருங்க. 28ஆம் வசனத்துல நீங்க மனுஷங்களை சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். இப்ப 29ல உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரை குறித்து சொல்றாரு? உங்களுக்கு புரியுதா இல்லையா? 28ல சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டாரு. 29ல பேசும்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப யாருக்கு இளைப்பாறுதல்? நீங்க வாங்கப்பா. அங்க இருக்கிற ஜனங்களை தான் குறித்து பேசுறாரு. அப்ப ஆத்மா நீங்க சொல்லும் போது யாரை குறித்து பேசுறாரு? ஜனங்களை குறித்து பேசுறாரு. சொல்ற உங்களுக்கு தான்ப்பா ரெஸ்ட், உங்களுக்கு தான்ப்பா இல்லை. ஏன்னா நீங்களாம் வருத்தப்படுறீங்க, உங்க வாழ்க்கையில பாரம் அதிகமா இருக்குது, வாங்க உங்களுக்கு இளைப்பாறுதல். புரிஞ்சு முடியுதுங்களா? இன்னும் ஒரே ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்ல நம்ம போயிடலாம். எந்த வசனம் அப்படின்னா 1 பேதுரு 4:19. 1 பேதுரு 4:19 படிங்களா? ஏன்னா அநேக வசனம் இருக்கு. சரி, எது உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு யோசி. 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். இருக்குங்களா? இங்க யாரு? உங்க ஆத்மான யார சொல்றாரு? மேல இருந்து சொல்லிட்டு வராரு. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவங்க நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் பாடு அனுபவிக்கிறீங்களோ நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சஃபரிங், சஃபரிங், அவங்க நீங்க ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி யார பேசுறாங்க? யார் சஃபர் ஆறாங்க? பாடு அனுபவிக்கிறாங்க. யார் அது? மனுஷங்க தானே, தேவனுடைய பிள்ளைங்க. அங்க உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம ஆத்மாவை அது வெறும் ஆவி, வெறும் உயிர், வெறும் சரீரம் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. அப்ப டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படி நம்ம அர்த்தத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த வசனத்துக்கு எல்லாம் பதில் சொல்லவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம சங்கீதம் 103 படிச்சோமே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மா ஸ்தோத்திரிக்குதான். அப்படின்னா மனுஷன் தானே அதுவும். அந்த பாயிண்ட் நீங்க எழுதிக்கலாம், ஸ்தோத்திரி, தேங்க்ஸ் கிவிங். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் இது வரைக்கும் படிச்சால எல்லா வசனத்தையுமே எடுக்கலாம். அங்க ஆத்மா வேலை செய்யுது. அப்ப ஆத்மா என்ன செய்யும்? லேவியராமத்துல படிச்சோம்ல, வேலை செய்யுது. ஆத்மா தன்னை தாழ்த்துது, அப்ப தாழ்த்துது. அப்ப இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப யாராவது ஆத்மா என்பது வெறும் உயிர் தான், வெறும் சரீரம் தான் அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் அப்புறம் எப்படிப்பா ஆத்மா தன்னை தாழ்த்தும்? வெறும் உயிர் அதை எப்படி தாழ்த்தும்? எப்படி துக்கப்படும்? எப்படி அதுக்கு எதுக்கு ரட்சிப்பு? அது எப்படி பாட அனுபவிக்கப்படும்? உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கேள்வியெல்லாம் என்ன செய்யும்? வரும். அதுக்கு சரியா பதில் கொடுக்க முடியாது, கஷ்டம். இணைக்க முடியாது, நம்ம இணைக்க முடியாது. புரிஞ்சு முடியுதுங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துக்கணும் நம்ம? 7வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் எங்க போவோம் அப்படின்னா, ஆத்மா சாகுமா சாகாதா? Is the soul die? Does the soul die? Does the soul die? Is the soul? Does the soul die? ஆத்மா சாகுமா சாகாதா? சரி, நீங்களே சொல்லுங்க ஆன்சர். இது வரைக்கும் படிச்சது எத்தனை பாயிண்ட் பார்த்துக்கணும் நம்ம? இப்ப 6 பாயிண்ட்ல இருந்து நீங்க சொல்லுங்க, ஆத்மா சாகுமா சாகாதா? எப்படி சாகுன்னு சொல்றீங்க? முடிஞ்சு போச்சு. ஜீவாத்மா எல்லாருமே பாவிங்க தான். பாவம் செய்கிற ஆத்மா
பாவம் செய்யற மனுஷன் சாவம், பாவம் செய்யற ஆத்மா சாவம். பாத்துறோமா வசனம்? நேரடியா வசனம் பாத்துடலாமா? போலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய வீட்டரும் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சரி, இந்த வசனத்துல இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய, தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மா என்னுடையது. அப்படின்னா எது சொல்ல வராரு? தகப்பனின் ஆத்மானா தகப்பன் எப்படியோ மகன் எப்படியோ, தகப்பனும் மகனும் என்னுடையவர்கள் அப்படின்னு அங்க சொல்ல வர்றார். சரிங்களா? சொல்லிட்டு பாவம் செய்கிற ஆத்மா, soul that sinneth shall die அப்படின்னு சொல்லிட்டார். சாகுமா சாகாதப்ப? சாகும். சரிங்களா? அதே எசேக்கியேல் 18ல 20வது வசனம் 20வது வசனத்துல முதல் லைன் மட்டும் படிங்க. அவ்வளவுதான். பாவம் செய்யற ஆத்மா சாகும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஆத்மா சாகாது. ஏன் தெரியுமா? அந்த அந்த பொய்யான சத்தியம் வந்துருச்சு. ஆத்மா சாகாதுன்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆத்மாவை எப்படி டிஃபைன் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதை வெறும் உயிர், ஆவி, சரீரம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் கொண்டுட்டாங்க. அப்படின்னா எப்படி சொல்லிடுறாங்கன்னா, ஆத்மா என்ன செய்யாது? சாகவே சாகாது அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஆத்மா என்பது சரீரமும் ஜீவனும் உடையதுதான், ஜீவ சுவாசம் உடையதுதான். ஜீவனுள்ள ஆத்மான்னு சரியா டிஃபைன் பண்ணாதான் இந்த வசனத்துக்கு நம்ம அர்த்தம் கொடுக்க முடியும். பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதை வெறும் ஆவி, வெறும் உயிர்னு எடுத்துட்டோம்னா இந்த வசனத்தை என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. அது எப்படி சாகும்? அப்ப ஆவி வெறும் உயிர்னா அது எதுக்கு சாவு? அவசியம் இல்லையே. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த வசனம் அழகா சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாவு. சரி, அந்த வசனம் அதுல ஆத்மானா யாரு? அந்த வசனத்துல பாவம் செய்தவன் யார்? பாவம் செய்தது யாரு? மனுஷன். கிடைச்சிருச்சா? பாருங்களா, அழகா அந்த வசனத்துல இருக்கு. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்தது யாரு? மனுஷன். அப்ப ஆத்மானா யாரு? மனுஷன். நீ சாவப்பா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். எவ்வளவு தெளிவா வசனத்திலே இருக்கு பாருங்க. பாவம் செய்யறது மனுஷன். சரிங்களா? இப்ப இந்த வசனத்தையும் எடுக்கலாம் நம்ம. ஆத்மா என்பது வெறும் உயிர், வெறும் ஆவி அப்படின்னா, என்னைக்கு ஆவியும் உயிரும் பாவம் செஞ்சிச்சு? ஆத்மா என்பது பாவம் செஞ்சுதானே வசனம் சொல்லுது. அப்ப அது வெறும் ஆவி, வெறும் உயிர், வெறும் சரீரம் இல்லாதது அப்படின்னா எங்கப்பா பாவம் செஞ்சிச்சு? அதெல்லாம் பாவம் செஞ்சது மனுஷன். எல்லா மனிதரும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர். யார் அது? மனுஷன். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எப்படிலாம் நம்ம வசனத்தை படிக்கலாம், புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல வரேன். சரிங்களா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Save the soul from death. அப்படின்னா டெத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். மரணத்தின்று ரட்சித்து அப்படின்னு ஒரு ஆத்மாவை மரணத்தின் ரட்சிப்பு. அப்ப ஆத்மா மரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? மரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அவன் என்ன செய்யப்படுறான்? ரட்சிக்கப்படுறான். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப அவன் மரணத்தை சந்திப்பதற்குரிய அங்க வாய்ப்பு இருக்குது. பட் காட் என்ன செய்யறாங்க? அவனை ரட்சிக்கிறாங்க. சரிங்களா? வசனம் யாக்கோபு 5:20 பாஸ்டமா. யாக்கோபு 5:20. சரிங்களா? சரி, இது வசனம் புரிஞ்சுங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் பார்க்கணும் நம்ம? 7 பாயிண்ட். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோமா? ரிவைஸ் பண்ணிட்டு கடைசியில் 2 வசனத்துல ஒரு அப்ஜெக்ஷன் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிச்சோம். அப்படிதானமா? ஜீவ ஆத்மானா என்ன பைபிள் பிரகாரம்? சரீரம் பிளஸ் ஜீவ சுவாசம் ரெண்டும் இணைஞ்சு காணப்படுறதுதான் என்னது? ஜீவ சுவாசம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம? என்ன படிச்சோம்? ஆத்மா அப்படின்னு வரும்போது அது யாரை குறிக்குது? மனுஷனை குறிக்குது. ஏன்னா லேவியராகமத்துல வசனத்தை படிச்சோம். அப்படிதானமா?
மனுஷன் தான் தாழ்த்துறான், மனுஷன் தான் வேலை செய்யறான். அந்த மனுஷனுக்கு குறித்து பைபிள் என்ன சொல்லுது? தன் ஆத்மாவை தாழ்த்தவில்லை என்று சொன்னா, அப்படின்னா யாரை குறித்து பேசுது? மனுஷனை குறித்து என்ன செய்து பேசுது. அது மாத்திரம் இல்ல, இங்கிலீஷ் பைபிள்ல எங்கெல்லாம் சோல்ஸ் வருதோ, தமிழ் பைபிள் அங்கெல்லாம் நபர்கள் பேர், நபர்கள் என்ன செய்தாங்க? பேசப்படுது. மூணாவது, பவுல் பேசும்போது ஆத்மா என்ற காரியத்தை பேசும்போது சில இடத்துல ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து என்ன செய்யறாரு? பேசுறாரு. சரிங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து என்ன செய்யறாங்க? பேசுறாரு. ஒரு நபருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறித்து என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. சரி, நாலாவது பாயிண்ட் என்ன படிச்சோம்? என்னம்மா? மை சோல், என்ன ஆத்மாவே அப்படின்னா யாரை குறிக்குது? ஹிம்செல்ஃப், ஹிம்செல்ஃப் அவனை குறிக்குது. அந்த நபரை என்ன செய்யுது? குறிக்குது. ஏன்னா அந்த நபர் தான் சோதரிக்கிறாரு, அந்த நபர் தான் சகல உபகாரங்களை மறவாது அப்படின்னு சொல்றாரு, அந்த நபர் தான் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துன்னு சொல்றாரு. அஞ்சாவது பாயிண்ட் என்ன படிச்சோம்? ஆத்மாவை பார்க்க முடியுமா முடியாதா? ஜான் சொல்றாரு, ஐ சா தோஸ் சோல்ஸ் அப்படிங்கிறாரு. ஆத்மாவை என்ன செஞ்ச? கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப ஆத்மா வெறும் உயிர் ஜீவன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கடைசி பாயிண்ட் என்ன படிச்சோம்? அடுத்த பாயிண்ட் படிச்சோம். இது 7வது பாயிண்ட் படிச்சோமா? 6வது பாயிண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சோல். ஆத்மாவில் என்னென்ன செய்ய முடியும்? வாட் ஆல் இட், நடக்கைகள் என்னென்ன செய்ய முடியும்? வாட் ஆல் இட் கேன் டூ அப்படின்னு பார்த்தோம். துக்கம் கொண்டாட முடியுது, அது ரட்சிக்கப்பட வேண்டி இருக்குது, தன்னை சுத்தமாக்கி கொள்ளுது, அன்பு கூறுது. சரிங்களா? பாவம் செய்யுது, அந்த வருஷத்தையும் சேர்த்துக்கலாம். எசேக்கியேல் 18:4 சேர்த்துக்கலாம். பாவம் செய்யுது, அது நல்லவங்களை மாத்திரம் குறிக்காதுமா, கெட்டவங்களையும் குறிக்கும். மனுஷங்கன்னா எல்லாரையும் குறிக்குதான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், அந்த வருஷத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஆத்மான பாவம் செய்யுது. சரிங்களா? அடுத்தது என்ன படிச்சோம்? அந்த ஆத்மா சாகுமா சாகாதா? ஆத்மா சாகும். புரிஞ்சா? சரி, இப்ப நான் உங்களுக்கு 2 வசனம் எடுக்க போறேன். இதுல பதில் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஈஸி, பார்க்கலாம். ஒரு வசனத்தை நம்ம போலாம். எங்க போலாம் அப்படின்னா, ஏன்னா இந்த வசனத்தை வச்சுட்டு ஒரு சில பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க, அதனால நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. ஆதியாகமம் 35:18. ஆதியாகமம், அப்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்காங்க. அப்ஜெக்ஷன், அப்ஜெக்ஷன்ஸ்னா சில கேள்விகள், சில கேள்விகள், சில கேள்விகள். ஆதியாகமம் 35:18 வசனம். 35:18 வசனம். மரண காலத்தில் எல்லாரும் எடுத்துட்டீங்களாமா? எல்லாரும் எடுத்துக்காங்க. ஆதியாகமம் 35:18 படிங்க. சரி, அவ்வளவுதான். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அப்படின்னு வருதாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மரண காலத்தில் ஆத்மா என்னமா இங்கிலீஷ்ல இருக்குது? சோல் வாஸ் டிபார்ட்டிங். அப்ப இந்த வசனத்துல எப்படி இருக்குது? ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் என்ன சாகல, மரண காலத்தில் இருக்கு, அவன் என்ன செய்யல, இன்னும் சாகல, அவன் உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இருக்கும்போது ஆத்மா பிரிதான், அப்படின்னா ஆத்மா மூணு ஏற்கனவே உள்ள இருக்குது அப்படின்னு இந்த வசனத்தின்படி ஒரு சில பேர் என்ன செய்றாங்க? புரிஞ்சு வைக்கிறாங்க. ஆனா நம்ம என்னதான் இருக்குன்னு படிச்சிருக்கிறோம்? மனுஷன் இருக்கிறது ரெண்டு தான். ஒண்ணு என்னது? சரீரம், இன்னொன்னு என்னது? உயிர். இந்த 2 தான் இருக்குது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சிருஷ்டிப்புலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷன் இருக்கிறது என்னதுதான்? இந்த 2 மட்டும்தான். என்னது இருக்குது? ஒண்ணு சரீரம், இன்னொன்னு என்னது? உயிர். 2 சேர்வு ஜீவ ஆத்மா ஆறான். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? மரண காலத்துல அவள் ஆத்மா பிரியும் போது. அப்ப இந்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஆத்மா ஒண்ணு உள்ள இருந்து பிரியுற மாதிரி அப்படித்தானே நேரடியா இருக்குது. புரியுதா இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வசனத்தை படிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல ஆத்மா என்பது எதை குறிக்குது? யார் சொல்ல முடியும்? சரி, வசனத்தை படிச்சிடலாம். சரிங்களா? சங்கீதம் 146 4வது வசனம். சங்கீதம் 146 4வது வசனம் படிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவுதான் கஷ்டமா. இப்ப ஆதியாகமத்துல என்ன சொல்லிட்டாரு? மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அப்படின்னு வந்துருச்சா? இப்ப சங்கீதத்தில் ஒரு கிராஸ் வசனம், ஒரு இன்னொரு வசனம், இதுக்கு ஒத்த வசனம் என்ன சொல்லுது? அவள் ஆவி பிரியும் போது. ஆவினா என்ன? உயிர். சரிங்களா? ஆவினா எதை குறிக்குது? உயிரை குறிக்குது. எப்படி சொல்றீங்க? ஆவினா உயிர்னு வசனத்துல எங்க இருக்குது? யோபு புஸ்தகத்துல இருக்குது. ஆவினா சுவாசத்தை குறிக்குது. ஆவினா சுவாசத்தை குறிக்குதுன்னு பைபிள்ல ஜோப் சாப்டர் 27:2, யோபு 27 2வது வசனம் பாருங்களேன். யோபு 27ல 2வது வசனம் பாருங்க. என் சுவாசம் என்னிலும்
அந்த ஆவியை நாசிக்கும் மட்டும். ஏம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம ஆரம்பத்துல சுவாசத்துக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு பார்த்தோம். ஆரம்பத்துல சுவாசத்துக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு பார்த்தோம். பிராணன், ஞாபகம் இருக்கா? பிராணன் பார்த்தோம். இன்னொன்னு என்ன பார்த்தோம்? உயிர்னு பார்த்தோமாமா. இன்னொரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை இங்க வருது? இந்த வசனம் பாருங்க. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும். ஆண்டவர் என்ன ஊதுனாரு? ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு. ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதுனாரு, அப்படித்தானப்பா? அதுக்கு இன்னொரு பேர் யோபு வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? ஆவி அப்படின்னு வைக்கிறாரு. எல்லாருக்கும் புரியுதா? அப்ப ஜீவ சுவாசத்தை ஊதுனார்னா அதுல என்ன அர்த்தம்? என்னென்ன பேர் இருக்குது அதுக்கு? பிராணன், அதுவும் ஒரு பேர் தான். உயிர், அது ஒரு பேர் தான். இன்னொன்னு என்ன அர்த்தம்? ஆவி அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா? அப்ப ஆதியாகமத்துல மரண காலத்துல ஆத்மா பிரியும் போதுன்னு ஆதியாகமத்துல சொல்லிட்டாரு. இங்க சங்கீதத்துல படிக்கும் போது என்ன சொல்றாரு? அவள் ஆவி பிரியும் போது அப்படின்னு தானே இருக்குது. இப்ப ஆவினா என்னன்னு படிச்சிட்டோம் யோபுல? சுவாசம். அப்ப ஆதியாகமத்துல 35:18 ராக்காலத்துல அவள் ஆத்மா பிரினா என்ன அர்த்தம்? அது ஆத்மானா ஆத்மா கிடையாதுமா. அங்க சொல்லப்படுறது என்ன அர்த்தம்? சுவாசம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சு முடியுதா? எல்லாருக்கும் புரியுதா? நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆதியாகமம் புத்தகத்துல எந்த வசனம் வாசிச்சோம் நம்ம? 35:18. அது பக்கத்துல ஏமா, அது பக்கத்துல எந்த வசனத்தை எழுதி வைங்கன்னா, சங்கீதம் 146 4வது வசனத்தை எழுதி வச்சுக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா ஒரு சில பேர் அந்த வசனம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப மரண காலத்துல அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டால் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன். இது யாரை குறித்து பேசுனா? ராகேலை குறித்து பேசுது. அப்ப ஆத்மா ஒண்ணு ஏற்கனவே உள்ள இருக்கதானே செய்யுது, அவ சாவ முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வரக்கூடிய ஆத்மா என்ற வார்த்தை ஆத்மா கிடையாது. அது எதை குறித்து பேசுது? சங்கீதத்துல போய் படிச்சு பாருங்க. ஆவி பிரியுதுன்னு பேசுது. ஆவினா என்னது? யோபு சொல்றாரு சுவாசம்னு சொல்றாரு. அப்ப இங்க ஆத்மா பிரியும்னா என்ன அர்த்தம்? சுவாசம் பிரியுது அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பிரபையா புரிஞ்சுங்களா? பாத்தீங்களா எவ்வளவு கவனமா அந்த வசனத்தை படிக்க வேண்டியிருக்கு. நீங்க நம்ம இதை ஆத்மான்னு தப்பா எடுத்துட்டோம்னா மாட்டிக்குவோம் நம்ம. அப்ப அங்க ஆவி பிரியும் இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கடைசியா ஒரு வசனம். இந்த வசனம் எங்க இருக்கு? இது ஒரு அப்ஜெக்ஷன். இது ஒரு அப்ஜெக்ஷனா சொல்லுவாங்க. அதாவது இங்க ஆத்மான் இருக்கு அதனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, மத்தேயு 10:28. அதை மட்டும் வாசித்து முடிச்சோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்ப மத்தேயு 10:28 படிக்குமா? 10:28 வாசிச்சிங்க. தப்பா எழுதி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். மத்தேயு 10வது அதிகாரத்துல 28 படிங்க. ஃபர்ஸ்ட்மா கரெக்ட் தானே சொன்னது? படிங்க. 20 படிச்சீங்களா? 28. வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். சரிம்மா, இந்த வசனத்துல ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க அப்படின்னு இருக்கா? அப்ப இங்க எத்தனை காரியம் வருது? 2 காரியம் வருது. ஒண்ணு என்ன வருது? சரீரம்னு வருது. இன்னொன்னு என்ன வருது? ஆத்மா. அப்ப இந்த வசனத்தை படிச்சுட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் 2ஐயும் அழிக்க வேண்டியிருக்கு. சரீரத்தையும் அழிக்க வேண்டியிருக்கு, ஆத்மாவையும் அழிக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா ஆத்மா ஒண்ணு தனியா இருக்கதானே செய்யுது, தனியா ஒண்ணு இருக்கதானே செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு வசனம். அப்ப இந்த வசனத்துல ஆத்மானா என்ன அப்படின்னா, யோபு 33:22வது வசனம். யோபு 33:22வது வசனம் பாருங்களேன். 22வது வசனம் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு, இந்த யோபு 33:22 அது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? மத்தேயு 10:38 மத்தேயு 10:28 பக்கத்துல எழுதி வச்சுக்காங்க. எல்லாரும் வாசிங்க. யோபு கரெக்ட். யோபுமா எழுதிக்க. இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதிட்டீங்களா? யோபு 33:22. யோபு 33:22 பாருங்களேன். அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமைத்திருக்கு. இந்த வருஷத்துல ஆத்மாக்கு எதுக்கு ஒப்பிட்டு பேசிட்டாரு?
அந்த வசனம் என்ன சொல்றது? அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும். பாதாளம்னா என்னது? கிரேவ், கல்லறை. நம்ம படிப்போம், நான் சொல்லித்தரேன். பிரேத குழி. பாதாளம்னா பிரேத குழி, கல்லறை குறித்து அங்க பேசப்படுது. சரிங்களா? அப்ப என் ஆத்மா கல்லறை அப்படின்னா சாவு, மரணம். அடுத்த வருஷம் அதே வசனத்துல அவன் பிராணன் சாவுக்கும். இந்த வசனத்துல ஆத்மாக்கு எதுக்கு ஒப்பிட்டு பேசிட்டாரு யோபு? பிராணனுக்கு ஒப்பிட்டு பேசிட்டார். அப்படித்தானமா? சுவாசத்துக்கு ஒப்பிட்டு பேசிட்டார். என் கூட இருக்கீங்களா? அங்க மத்தேயு 10:28 சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்கிறதற்கு அப்படின்னு வருதுல்ல. அப்ப அந்த ஆத்மானா அங்க என்ன அர்த்தம்? எதை அழிப்பேன், எது சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் சொல்றாரு இந்த வசனத்துல? பிராணன், சுவாசம். அப்ப அந்த வசனத்துல சரீரம் அந்த ஆத்மான்னு வருது. அந்த ஆத்மானா என்னது? பிராணன். உங்களுக்கு புரியுதுங்களா? மனுஷன் உண்டாக்கப்படும் போது இருக்கிறதே ரெண்டு தான். இது எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரீரம், பிராணம். அப்ப எது அழிக்கப்படணும்? இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு தான் இருக்குது. அப்ப இந்த ரெண்டு தானே அழிக்கப்படணும். வேற ஒண்ணு எதுவுமே இல்லையே. ஆத்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. அப்ப இங்க ஆண்டவர் சரீரமும் ஆத்மாவையும் அழிக்கணும்னா அந்த ஆத்மா ஏதோ வேற உருவமில்லாத காரியத்தை சொல்ல வரல. யோபுல சொல்லும்போது சொல்லிட்டாரு, அது பிராணன்பா அப்படின்னு சொல்லிட்டாரு, உயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா பிரதர்? எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க, ஆண்டவர் உண்டாக்கும் போது எதுதான் இருந்துச்சு? ரெண்டு காரியம் தான். என்னது? சரீரம், உயிர். உயிர்னா என்னது? ஆவி. உயிர்னா ஜீவன், பிராணன், ஆவி. இதுதான் இருந்துச்சு. அப்ப எது அழிக்கப்படணும்? மனுஷனை சாவடிக்கணும்னா ரெண்டு காரியம் தான். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லும் போது அது ஆத்மான்னு சொல்லும் போது அதை எதுக்கு சொல்றாரு? பிராணனுக்கு தான் ஒப்பிட்டு அங்க சொல்றாரு. அதனால யோபு அப்படி சொல்றாரு தவிர அதை ஏதோ ஆத்மான்னு ஒண்ணு தனியா இருக்கு அப்படின்னு சொல்ல வரல. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்ப சத்தியம் இதுல இருந்து அப்ஜெக்ஷன்ஸ் ரெண்டு வசனம் தான் எடுத்துக்கிறேன். இனிமேல் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப வேதாகம் முழுவதுமே நம்ம ஆத்மா என்னன்னு பார்த்தா அது ஜீவனுள்ள மனுஷன். அவன் பாவியா இருந்தாலும் நீதிமான ரெண்டு பேரும் என்ன செய்யுது? அது குறிக்குது. ஏன்னா அவன் தான் தூக்கிக்க முடியும், அவன் தான் சாக முடியும், அவன் தான் பாவம் செஞ்சிருக்கிறான், அவன் தான் பரிசுத்தப்படணும், அவன் தான் ரட்சிக்கப்படணும், அவன் தான் ஸ்தோத்தரிக்க முடியும் ஆண்டவரை. அப்ப ஆத்மா என்று சொன்னால் ஜீவனுள்ள மனுஷன். எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்க மொத்தம் உங்களுக்கு? தயவுசெய்து மறக்க மாட்டீங்கல்ல? அடுத்த முறை ஆத்மான்னு கேட்டா சொல்லிருவீங்கல்ல? உங்களுக்கு புரியுதுங்களா? அதை வெறும் ஆத்மானா, அது வெறும் ஆவி, அது வெறும் சுவாசம் நம்ம பார்க்க கூட முடியாது. சரிங்களா? ஒரே ஒரு பாடத்தை நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் ஆதியாகமம் 2:7 மனுஷனை உண்டாக்கும் போது எதை கொடுத்தாரு? வெறும் சரீரம் மாத்திரம் இருந்தா ஜீவாத்மா ஆயிருப்பானா? ஆயிருக்க மாட்டான். எதை கொடுத்தாரு? அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தாங்க. சரிங்களா? அப்பதான் அவன் ஜீவாத்மாவா மாறினான். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில அது சரீரம், அது பிசிக்கல். ஆதியாகமம் 2:7 ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவியா, அந்த ஆவி கொடுத்த பிறகுதான் ஜீவாத்மா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம செத்த சரீரம் தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆதியாகமம் 2:7 வெறும் சரீரம் இருந்துச்சு, அப்புறம் ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்தாரு, ஜீவ ஆத்மா வந்துருச்சு. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன், நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஜீவ ஆத்மாவா வரணும் அப்படின்னா நமக்குள்ள யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமா இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப நம்ம யோசிக்க வேண்டியது வெறும் சரீர பிரகாரமா உயிர்குள்ள இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாருல ரெவலேஷன்ல படிக்கும்போது, நீ உயிர்லோல் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனா இருக்கிறாய் சொன்னார்ல. நீ உயிர்லோல் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனா இருக்கிறாய். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட என்ன இல்லை? அந்த ஆவியானவரே இல்லை. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யாட்டா நம்மளும் யார் தான்? செத்தவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படி இந்த சரீர சுவாசம் ரொம்ப முக்கியமோ அது எப்படி எது முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்க முடியும்? உயிர் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.